நமது நாட்டிலேயே குக்கிராமங்களுக்கும் சென்றடையக்கூடிய சீரான போக்குவரத்து சேவையை தமிழ்நாடு அரசு தான் தொடர்ந்து வழங்கி வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் 6121 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 12,087 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்திட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பயன்பாட்டிற்கு உகந்த 3673 பேருந்துகளை முற்றிலும் புதுப்பித்து இயக்குவதற்காக 371 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 350 பசுமை மின் பேருந்துகள் 288 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் போக்குவரத்து சேவையில் இணைக்கப்பட்டுள்ளன. அண்மையில் மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்ட சிற்றுந்து மினி பஸ் திட்டம் நகரங்களை ஒட்டிய ஊரக பகுதிகளிலும் போக்குவரத்து சேவையை வழங்கிடும் வகையில் 6603 புதிய வழித்தடங்களில் வெற்றிகரமாக விரிவாக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து கழகங்களின் செயல்பாட்டு திறன், சேவை வழங்கல் மற்றும் நிதிநிலை ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக போக்குவரத்து கழகங்களுக்கு சேவை அடிப்படையிலான ஊக்கத்தொகை வழங்கும் நோக்கத்தில் ஊக்க நிதியம் ஒன்று 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மகளிர் விடியல் பயணம் திட்டத்திற்காக 4000 கோடி ரூபாய், மாணவர்கள் பேருந்து பயண கட்டணம் திட்டத்திற்காக 1782 கோடி ரூபாய், டீசல் மானியத்திற்காக 1857 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் போக்குவரத்து துறைக்கு 13,062 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைகள் சாலை உள்கட்டமைப்பு பொருளாதார வளர்ச்சியின் முதுகெலும்பாக செயல்படுவதுடன் ஒரு நாட்டின் நிலையான வளர்ச்சிக்கும் அடிப்படையாக உள்ளது. இந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்கள் மற்றும் முன்முயற்சிகள் மூலம் சாலை உள்கட்டமைப்பு மேம்பாட்டில் சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் 1085 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் 8313 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழித்தட சாலைகளாக அகலப்படுத்தும் பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு அவற்றில் 6191 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 692 கிலோமீட்டர் சாலை பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள பணிகள் விரைவில் நிறைவு பெறும். நடப்பாண்டில் 253 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை 1647 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழித்தட சாலைகளாக அகலப்படுத்துவதற்கான பணிகள் விரைவாக நடைபெற்று வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் 7517 கிலோமீட்டர் நீளமுள்ள ஊராட்சி ஒன்றிய சாலைகள் 7625 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இதர மாவட்ட சாலைகளாக தரம் உயர்த்த ஆணையிடப்பட்டு அவற்றில் 6813 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் 6264 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. நடப்பாண்டில் 1057 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் 1268 தரைப்பாலங்களை உயர்மட்ட பாலங்களாக அமைப்பதற்கான பணிகள் 2635 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதுவரை 1168 தரைப்பாலங்கள் உயர்மட்ட பாலங்களாக 2064 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளன. மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் 1342 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 42 உயர்மட்ட பாலங்களும் 2184 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 46 ரயில்வே மேம்பாலங்களும் 2388 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 30 புறவழிச்சாலை பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன. முக்கிய நகரங்களில் வாகன நெரிசலை குறைக்க பல்வேறு உயர்மட்ட சாலைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. அண்மையில் கோயம்புத்தூர் மாநகரில் 1791 கோடி ரூபாய் மதிப்பிலான 10.1 கிலோமீட்டர் நீளமுடைய ஜிடி நாயுடு உயர்மட்ட சாலை மற்றும் 393 கோடி ரூபாய் மதிப்பிலான 2.4 கிலோமீட்டர் நீளமுடைய சி சுப்பிரமணியம் மேம்பாலம் ஆகியவை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக மாண்புமிகு முதலமைச்சர்களால் திறந்து வைக்கப்பட்டன. மேலும் மதுரை மாநகரில் 150 கோடி ரூபாய் மதிப்பிலான 1.2 கிலோமீட்டர் நீளமுள்ள வீரமங்கை வேலுநாச்சியார் 4 வழி மேம்பாலம் மற்றும் 61 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மத்திய கைலாஷ் சந்திப்பில் சாலை மற்றும் மேம்பாலம் ஆகியவை மாண்புமிகு முதலமைச்சர்களால் திறந்து வைக்கப்பட்டன. சென்னையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 621 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான உயர்மட்ட சாலை, 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மடிப்பாக்கத்தில் வாகன சுரங்கப்பாதை மற்றும் மதுரை கோரிப்பாளையத்தில் 199 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மேம்பால பணிகளும் நடைபெற்று வருகின்றன. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறைக்கு 21,132 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில் திட்டங்கள் 3 வழித்தடங்களில் 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டில்
118.9 கிலோமீட்டர் தூரத்திற்கான சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகள் விரைந்து நடைபெற்று வருகின்றன. 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தின் முதல் பகுதியை இயக்குவதற்கான ஒழுங்குமுறை அனுமதி ரயில்வே வாரியத்திடமிருந்து விரைவில் எதிர்பார்க்கப்படுகிறது. பூந்தமல்லி புறவழிச்சாலை முதல் போரூர் வரையிலான மெட்ரோ ரயில் வழித்தடம் வடபழனியில் தற்போதுள்ள மெட்ரோ வழித்தடத்துடன் இணைக்கப்பட உள்ளது. 11 மெட்ரோ நிலையங்களை கொண்ட 14.6 கிலோமீட்டர் நீளமுள்ள இவ்வழித்தடம் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும். கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மாநகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டங்களை நிறைவேற்ற அவற்றிற்கான விரிவான திட்ட அறிக்கைகளுக்கு ஒப்புதல் கோரப்பட்ட போது அவற்றுக்கு ஒப்புதல் அளிக்காமல் அவற்றை ஒன்றிய அரசு திருப்பி அனுப்பியுள்ளது. கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மாநகரங்களில் 20 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகையே உள்ளதாக குறிப்பிட்டு இந்த திட்ட அறிக்கைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்படவில்லை என ஒன்றிய அரசு விளக்கம் அளித்துள்ளது. இந்நகரங்களுக்கு இணையான நாட்டின் பிற நகரங்களுக்கு அளிக்கப்பட்ட ஒப்புதலை போன்றே கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களையும் மறுபரிசீலனை செய்து ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்கிட தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. சென்னை விமான நிலையம் முதல் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அமைந்துள்ள கிளாம்பாக்கம் வரையிலும், கோயம்பேடு முதல் பட்டாபிராமம் வழியாக ஆவடி வரையிலும், திருப்பரம்புதூர் வழியாக பூந்தமல்லி முதல் சுங்குவார் சத்திரம் வரையிலுமான புதிய வழித்தடங்களில் மெட்ரோ ரயில் திட்டங்களை நிறைவேற்றிட மாநில அரசு கொள்கை ரீதியிலான ஒப்புதல் வழங்கி ஒன்றிய அரசின் ஒப்புதல் மற்றும் நிதி உதவிக்கு பரிந்துரைத்துள்ளது. ஒன்றிய அரசின் ஒப்புதல் மற்றும் நிதியுதவியை எதிர்நோக்கி மேற்காணும் திட்டங்களுக்கான நிலம் கையகப்படுத்துதல், பயன்பாட்டு அமைப்புகளை மாற்றியமைத்தல் போன்ற ஆரம்ப கட்ட பணிகளை மேற்கொள்வதற்கான நிர்வாக ஒப்புதலையும் மாநில அரசு வழங்கியுள்ளது. சென்னையின் பிராட்வே பேருந்து நிலையம் அமைந்துள்ள பகுதியில் ஒருங்கிணைந்த பன்முக போக்குவரத்து வசதிகள் கொண்ட பேருந்து நிலையம், நவீன வசதிகளுடன் அலுவல வளாகம் மற்றும் குரலகம் மேம்பாடு ஆகியவற்றுக்கான கட்டுமான பணிகள் 823 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தற்போது நடைபெற்று வருகின்றன. 2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advtanditv@dttv.in. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advtanditv@dttv.in.